இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது? எப்போ பாரு செல்லுங்கையுமாவே சுற்றுதுன்னு உங்களை மற்றவங்க சொல்லும்போது சுருக்குன்னு குத்துதில்ல. நீங்கள் சிக்கியிருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை இந்த உலகம் சுட்டி காட்டி உன்னை பார்த்து ஏளனமாக பேசி சிரிக்கும்போது மனசு வலிக்குதில்ல. எப்படியாவது இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துடலான்னு நீயும் முயற்சி பண்ணி பலமுறை தோற்று போயிட்ட. உனக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்கிறேன். பைபிளில் சுமார் 400 வருஷம் அடிமையாக இருந்த ஒரு ஜனக்கூட்டம் இருந்துச்சு. அந்த ஜனம் எகிப்துக்குள்ளே போகும்போது உங்களை போல தான் ராஜா வரவேற்போட ஒரு சீப் கெஸ்ட்டை போல் போச்சு. காலப்போக்கில் அந்த ஜனம் அடிமையாகவே மாறிடுச்சு. வாழவே பிடிக்காம இனி அவ்வளோதான் செத்துடலான்னு நினைக்கும் போது ஆண்டவர் அந்த ஜனத்தை விடுவிச்சார். 430 வருஷம் எகிப்தில் இருந்த அந்த ஜெனரேஷன் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அடிமையாக வரல, கர்த்தருடைய ஆர்மியாக வந்துச்சு. அந்த ஆர்மி எதிரிகளுக்கு நடுக்கத்தையும் எதிர்த்தவங்களுக்கு தோல்வியும் கொடுத்துச்சு. வாங்க ப்ரோ, இந்த கதை எங்களுக்கு தெரியாதா? நாங்களும் கிறிஸ்டியன் தான்னு சொல்கிறீங்களா? ஹலோ, நான் கிறிஸ்டியன்ஸை பற்றி பேசலை, கிறிஸ்துவ இயேசுவை பற்றி பேசுகிறேன். அவருடைய பேருக்கு அர்த்தமே விடுவிக்கிறவர் தான். நீ அதுக்கு அடிமையாயிட்ட, இதுக்கு அடிமையாயிட்டேன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. சில நேரம் உங்கள் மனசாட்சி கூட அப்படி தான் சொல்லும். ஆனால் உன்னை விடுவிக்க நான் இருக்கேன்னு இயேசு சொல்கிறாங்க. அடிமைகளாக இருந்த அந்த சந்ததியிலிருந்து தான் மோசேயும் ஆரோனும் யோசுவாவும் காலேபும் எழும்புனாங்க. இந்த சந்ததியில் இதுவரை அடிமையாக இருந்த உன்னைத்தான் ஆண்டவர் அநேகரை விடுவிக்கிறவனாக மாற்ற போகிறார். ஓயாமல் மொபைலை நோண்டின உங்கள் கையைத்தான் இனி பைபிளை தூக்கி சுமக்கவே ஆண்டவர் வைக்க போகிறார். அடிமையாக்கப்பட்ட ஜெனரேஷன் விடுதலையானால் அடிமைப்படுத்தின பிசாசோட நிலைமை அவ்வளோதான்.